إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மார்க்கத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த ஹிதாயத், இந்த மார்க்கம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதில் பயணிக்கின்ற நாம் உண்மையில் அதை நல்ல விதமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி நமக்கு போதிக்கக்கூடிய போதனைகள் என்னவென்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணத்தை எய்தாதீர்கள். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.
முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணத்தை எய்திவிடாதீர்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதனை செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் தான் நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த நேரத்திலும் கூட தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான மார்க்கத்திலே இருந்து கொண்டு நம்முடைய உயிர் பிரியும். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹை மறந்து, அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து, ரசூலுடைய கட்டளைகளை மறந்து, தன்னுடைய மனோ இச்சையின்படி இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவருடைய இறுதி முடிவும் கேள்விக்குரியதாகத்தான் இருக்கும். எனவேதான் நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய நான் இந்த மார்க்கத்திலேயே மரணிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை எனக்கு ஏற்படுத்தி என்ற அந்த பிரார்த்தனையோடு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவுடைய உரையை கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் பெரும் பாவங்களை பற்றி ஒரு சில தகவல்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்று கேட்டால், பொதுவாக இன்றைக்கு மனித சமூகம், அதிலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கக்கூடிய மூமின்கள், பாவங்கள் என்றால் என்ன என்பதை தெரியாமலேயே அந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்வது பாவம்தானா என்று தெரியாமலேயே அந்த பாவகரமான காரியங்களில் ஈடுபட்டு பெரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். எனவேதான் பாவங்கள் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், அந்த பாவத்திலிருந்து நாம் விளங்கி அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமானவர்களாக நாம் மாறலாம். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவாஸ் இப்னு சம்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், அனில் பிர்ரி வல் இஸ், நன்மையான காரியங்களை பற்றியும் தீமையை பற்றியும் எனக்கு அறிவியுங்கள். நன்மை என்று சொன்னால் என்ன, தீமை என்று சொன்னால் என்ன? நான் எந்த செயலை செய்தால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மை கிடைக்கும், நான் எந்த செயலை செய்தால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் எழுதப்படும் என்பதை குறித்த செய்தியை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்பது என்ன தெரியுமா? ஹுஸ்னுல் குல்க், அழகிய நற்குணம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை அதுதான் சகோதரர்களே. உண்மையில் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் நற்குணம் வந்துவிட்டால், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமின்களிடத்திலும் நற்குணம் வந்துவிட்டால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் நன்மையான விஷயமாக மாறிவிடும். நன்மையான விஷயத்திற்காக அவர்கள் முந்துவார்கள், நன்மையான விஷயத்திற்காக அவர்கள் போட்டி போடுவார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்பது என்ன தெரியுமா? அழகிய நற்குணம். ஒரு மூமின் அழகிய நற்குணத்தோடு அவன் நடந்து கொண்டாலே உண்மையில் அவன் நன்மையான பல விஷயங்களை செய்வதற்கு அவன் முற்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூட ஒரு கட்டத்தில் இப்படியும் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அதிகமாக மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருப்பவை எவை? நாளை மறுமையில் அல்லாஹ் சில மனிதர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவானே, அப்படி அனுப்பப்படுகின்ற மக்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன என்று கேட்கின்ற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த ஹுஸ்னுல் குல்கை தான். இரண்டு விஷயங்களை சொன்னார்கள், ஒன்று தக்வல்லாஹ், மற்றொன்று ஹுஸ்னுல் குல்க். யாரிடத்தில் அழகிய நற்குணம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளாக ஆக்குவார். அன்பானவர்களே, அப்படியானால் நன்மையான விஷயங்கள்,
நற்குணங்கள் அவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நன்மையான விஷயங்கள் அவரிடத்திலிருந்து மேலோங்கி இருக்கும். இரண்டாவதாக பாவம் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் என்றால் வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக வ கரிஹத அன் யத்தலிஅ அலைஹி நாஸ். பாவம் என்பது எந்த செயல் குறித்து உனது உள்ளத்தில் நெருடல் ஏற்படுவதுடன், ஒரு செயலை நாம் செய்கிறோம், அதை செய்கின்ற பொழுதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு நெருடல் ஏற்படுமே, அப்படிப்பட்ட அந்த நெருடல் ஏற்படுவதுடன் அதை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதை நீ வெறுப்பாயே, அதை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதை நீ வெறுப்பாயே, அவைகள் எல்லாம் பாவம் தான். நாம ஏன்னா இயற்கையிலேயே மனிதனுக்கு அல்லாத தன்மையை கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு பாவகரமான காரியத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும், அந்த நெருடல் ஏற்படும். இத மக்களுக்கு மத்தியில் சொன்னால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நம்முடைய இமேஜ் என்ன ஆகுவது என்றெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இது எல்லாம் பாவம் தான். இவைகள் எல்லாம் பாவகரமான காரியங்கள், பாவமான செயல்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாவம் என்றால் என்ன, நன்மையான விஷயங்கள் என்ன என்றால் என்ன என்பதை குறித்த பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவைகள் மட்டும் பாவம் அல்ல. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தடுத்துள்ள அறிவுக்கு பொருத்தம் இல்லாத, அறிவை மழுங்க செய்யக்கூடிய மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்கள், இவைகளை செய்வதன் மூலமாகவும் நமக்கு பாவங்கள் ஏற்படும். இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். பாவங்கள் என்று சொன்னால் வெறுமன பாவகரமான காரியத்தை மட்டும் செய்வதல்ல, நன்மை என்று சில நேரங்களை நினைத்து அதை செய்வோம், அதுவும் கூட அது நமக்கு பாவமாகத்தான் மாறும். நம்முடைய சமூகத்தில் பெரும்பாலும் அப்படித்தான் பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன, சென்ற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் அவ்வல் மாதத்திலே மீலாது விழா கொண்டாடுகிறோம், மௌலிது ஷரீஃப் ஓதுகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு பல்வேறு பிதஅத்துகளை அரங்கேற்றினார்கள். அதன் மூலமாக என்ன கிடைத்தது, தனக்கு நன்மை கிடைத்தது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது, அது உனக்கு நன்மை அல்ல, உன்னை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய். ஏன், ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, குல்லு பிதஅத்துன் வலாலா வ குல்லு வலாலத்தின் பின்னார். மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீ செய்தால் அவைகள் எல்லாம் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்ப நாம என்ன நினைச்சு செஞ்சோம், நம்ம குடும்ப உறவுகள் என்ன நினைச்சு செஞ்சாங்க, நம்முடைய முஸ்லிம் சமூகம் என்ன நினைச்சு செஞ்சாங்க, அதனால் நமக்கு நன்மை கிடைக்கும், அதனால் நமக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அது நன்மையா தீமையா என்பதை முழுமையாக விவரம் இல்லாமல் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ சில நேரங்களில மார்க்கம் அனுமதிக்கப்படாத, மார்க்கம் அனுமதிக்காத செயல்களை ஒரு மூமின் செய்தான் என்று சொன்னால் அது எவ்வளவு நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பார்வைக்கு அதனால் எந்த ஒரு தீங்கும் இல்லை, நன்மையாகத்தான் கருதப்படுகிறது என்று சொன்னாலும் மார்க்கம் என்ற பெயரால் புதியதனை உருவாக்கி செய்தால் அது என்ன, அதுவும் பாவம்தான், அதுவும் பாவம்தான். இதோ இந்த மாதம், இந்த மாதத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள், ரபியுல் ஆஹிருக்கு இவர்கள் பெயர் வைத்திருக்கிறது என்ன தெரியுமா, அவுலியாக்களின் மாதம் அல்லது முஹியத்தின் அப்துல் காதர் ஜைலானி அவருடைய மாதம் வைத்துக் கொண்டு இந்த மாதத்தில் இன்னொரு மௌலதை அரங்கேற்றுவார்கள். இந்த மாசத்தில் என்ன செய்வாங்க, முஹியத்தின் மௌலதை பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்ப இதெல்லாம் அவர்கள் நன்மை என்று செய்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தில் இல்லாத இவைகளும் பாவங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு சொல்லுது, இப்ப நம்முடைய சமூகத்தில பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் இருக்கிற இஸ்லாத்துல இல்ல, நம்முடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் அதை காட்டி தந்திருக்கிறான்னு சொன்னா இல்ல. மூட நம்பிக்கைகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, மாற்று மதத்தவர்களிடத்திலிருந்து வந்தது. அது அப்படி நாமளும் காப்பி அடிச்சு என்ன செய்யறோம், அவைகளை எல்லாம் நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து 1400 வருடங்களுக்கு முன்னரே என்ன செஞ்சிட்டாங்க, எச்சரிக்கை செஞ்சிட்டாங்க.
நீங்க மாற்று மதத்தவர்களை பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றுவீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். லதத்தபிஉன்ன சுனன மன் கபலக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்களை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள், அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள் தெரியுமா? ஷிபரன் பிஷிபரின் வதிரான் பிதிராயின், அங்குலம் அங்குலமாக முலம் முலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஜானுக்கு ஜான் முலத்துக்கு முலம் என்று சொல்கிறவே, அந்த மாதிரி அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதை அப்படியே பார்த்து காப்பீடிச்சு நாமளும் செய்யும். நம்ம சமூகத்தில் பெரும்பாலான இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பாருங்க, இஸ்லாத்தில் வந்ததா, இஸ்லாத்தில் இருக்கக்கூடியதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அதற்கு பிறகு வாழ்ந்த 3 நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தார்களே சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சிறந்த 3 நூற்றாண்டுகள் என்று, அந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தாபியன்களோ தபா தாபியன்களோ செய்த அந்த வழிமுறைகளையா இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அதற்கு பின்னால் வந்த அந்த வழிமுறைகளை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூகம் காப்பி அடித்து, அவர்கள் எதையோ சொல்லிவிட்டு எதையோ எழுதிவிட்டு போனார்கள், அதையெல்லாம் மார்க்கம் என்று நினைத்து இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்றாங்க, உங்களுக்கு முன்னிருந்தவர்களை நீங்கள் அங்குலம் அங்குலமாக முலம் முலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதுவும் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள்? ஹத்தா லவ் ஸலகு ஹுஜர லப்பின் லஸலத்துமுஹு, அவர்கள் ஒரு உடும்பு பொந்திலே போய் புகுந்து கொண்டாலும் அதையும் அப்படியே காப்பி அடித்து நீங்களும் உடுப்பு பொந்தில போய் புகுந்துவீங்க. அந்த அளவுக்கு நீங்க அங்குலம் அங்குலமாக முலமுலமாக நீங்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை பின்பற்றுவீர்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல் யஹூது வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்வது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபமன், வேற யாரு? அவங்கதான், அவர்களைத்தான் நீங்கள் அங்குலம் அங்குலமாக முலமுலமாக பின்பற்றுவீர்கள். இன்னைக்கு நமது சமூகத்தில் நடைபெறக்கூடிய பெரும்பாலான அனாச்சாரங்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் காட்டி தந்த வழிமுறை. பிறந்த நாள் கொண்டாடுவது, துக்க நாள் அனுஷ்டிப்பது, இன்னும் பல அனாச்சாரங்கள், இவைகள் எல்லாம் யார் காட்டிய வழிமுறை? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் காட்டிய வழிமுறை. அதை இன்றைக்கு சமூகம் என்ன நினைத்துக் கொண்டு செய்கிறது? நன்மை என்று செய்து கொண்டு செய்கிறதா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவங்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், சொல்றாங்களா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்களோ அவர்களை சார்ந்தவர்கள். நீ முஸ்லிம் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. நீ பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றி அதை மார்க்கம் என்று நினைத்து நீ செய்தால் நீ அவர்களை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக நன்மை என்று நினைத்து பல்வேறு காரியங்களை இஸ்லாமிய சமூகம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பல தீமைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இந்த சமூகம் மீளணும். அதற்கு மிக முக்கியமாக மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்ளணும். மார்க்கம் சரியாக நமக்கு போய் சேராததின் விளைவுதான் நம்முடைய சமூகத்திற்கு மார்க்க கல்வி சரியான குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய அந்த போதனைகள் சரியாக மக்களுக்கு போய் சேராததின் விளைவுதான் இன்றைக்கும் அந்த பிதஅத்துகள் அரங்கேற்றப்படுகின்றன. அன்பானவர்களே, எனவே நாம் மார்க்க கல்வி எங்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுகிறதோ, குர்ஆனை பற்றி பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் நம்முடைய குடும்பத்தோடு நாம் அங்கே சென்று அந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம் தெரியவில்லை என்று சொன்னால் இதுதான் நிலை. இந்த நிலை மென்மேலும் உயர்ந்து கொண்டேதான் போகும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக சில நேரங்களை நாம் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கினால் மட்டும்தான் நாம் இது போன்ற விதாச்சார காரியங்கள், பாவகரமான காரியங்கள் நம்முடைய சமூகத்தை நாம் மீட்டிருக்கலாம். அது இல்லை என்று சொன்னால்
உண்மையில் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையை நோக்கித்தான் பயணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, பாவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாவங்கள் சிறு பாவங்கள் என்று இஸ்லாம் பிரிக்கிறது. சிறிய பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நாடினால் அவைகளை எல்லாம் செஞ்சிருவான், மன்னிச்சிருவான் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல, திருமறை குர்ஆனில் இப்படி பேசுகிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹூன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்கிலுக்கும் முத்கலன் கரீமா. நீங்கள் தடுக்கப்பட்டவற்றில் பெரும்பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம், உங்களை மதிப்புமிக்க இடங்களில் நாம் புகுத்துவோம். தெளிவாக இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹூன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்கிலுக்கும் முத்கலன் கரீமா. அல்லாஹ் சொல்றான், பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால், ஏன்னா இந்த உலகத்திலே சிறிய சிறிய பாவங்கள் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது இல்லையா? சிறு பாவங்கள் செய்யாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன்னாங்க. ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான், பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் யார்? வகைரு ஹத்தாயின தவ்வாபூன். தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி அஞ்சி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பை கோருகின்றார்களே, அப்படிப்பட்ட நல்லவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ எல்லாரும் மனிதர்களாக இருந்த யாரும் அந்த பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த சிறு சிறு பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அதை நான் மன்னித்து விடுவேன். எப்போ அல்லாஹ் எதை தடை செய்தானோ, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, பெரும் குற்றம் என்று சொன்னாரோ, அவைகளை நீங்கள் என்ன செய்யணும், முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் செய்த அந்த சிறு சிறு பாவங்களை கூட நான் நினைத்து நான் மன்னித்து உங்களை நான் மகத்தான அந்த சொர்க்கத்தில் புகுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறார் சகோதரர்களே. அதனால நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாவங்கள், மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த பெரும்பாவங்களிலிருந்து முழுமையாக நீங்கி நாம் வாழ்வதற்கு முற்பட வேண்டும். சரி, இதுல பெரும்பாவங்களாக இஸ்லாம் ஒரு 7 பெரும்பாவங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. 7 பெரும்பாவங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து பேசுகின்ற பொழுது இப்படி சொன்னார்கள், இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத். உங்களை அழித்து விடக்கூடிய, உங்களை அழித்துளிக்கக்கூடிய அந்த 7 பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். 7 பெரும்பாவங்கள் இருக்கிறது. அது மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அது எல்லாரும் சந்தேகம் இல்லை, அது பெரும்பாவம். ஏன்னா அல்லாஹ் எந்த பாவத்தையும் மன்னிப்பான், தனக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தோடு ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அதை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ஷிர்க் அல்லாத வேறு சில பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனால் உண்மையில் ஷிர்க் செய்து விட்டால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் நெடுகிலும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அப்ப இது பெரும்பாவம். அப்ப இந்த பெரும்பாவம் இருக்கிறதே, நாம் சிறு சிறு பாவங்கள் செய்கின்ற பொழுது பெரும் பாவத்திற்கு அது கொண்டு போய் சேர்க்கிறோம். விளங்கிச்சுங்களா? நாம் சிறு பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த சிறு பாவங்கள் எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் பெரும் பாவத்தில் போய் சேர்க்கிறோம். அதனால்தான் சிறு பாவங்களையும் ஒரு மூமின் தவிர்த்து இருக்க வேண்டும். அப்போ நம்மை அழித்து விடக்கூடிய பெரும்பாவம் அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸிஹர், சூனியம் சார்ந்த அத்துணை விஷயங்களும், சூனியம் சார்ந்த அத்துணை விஷயங்களும் என்னது? பெரும்பாவம். இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு பெரிய கூட்டம் இந்த சூனியத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். செயல்களில் எல்லாம்
இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களே, யாருக்காவது நமக்கு பிடிக்கலையா அந்த ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சூனியம் செய்யலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு மக்கள் என்ன செய்யறாங்க? சூனியக்காரனை தேடி செல்கிறார்கள். சூனியம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சூனியம் செய்வது, சூனியக்காரனை நாடி போவது, சூனியக்காரனுக்கு இதை பற்றி பேசுவது, இவர்கள் அத்துணையும் பெரும்பாலும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் அதை செய்யலாமா? செய்யக்கூடாது. அது மார்க்கம் ஹராம், அது பெரும்பாலும். அப்படி செய்து விட்டால், அதில் ஈடுபட்டு விட்டால், ஏதாவது ஒன்று ஈடுபட்டு விட்டால் நம்முடைய எல்லா அமல்களும் பாத்திலாகிறது. நாம செய்த சாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு ஜோசிய காரணத்தை போய் நீ கையை நீட்டாவே நீ சிறிய பாவத்தை செய்து விட்டாய். அவன் சொன்னதை நீ நம்பிட்டா வச்சுக்க, பெரும்பாவத்தை செஞ்சுட்ட. நீ செஞ்ச அமல்கள் எல்லாம் பாழாயிடும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அதிலையும் நாம கவனத்தை செலுத்தணும். அப்ப இவைகள் எல்லாம் பெரும்பாவம் என்று நாம் உணர்ந்து அவைகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ளணும். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் இதை பற்றி நிறைய விவரங்கள் சொல்லணும். ஆனா அதற்கான நேரம் இல்லை. அதனால பெரும்பாவங்கள் என்ன என்பதை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். அன்பானவர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொன்னாங்க, வகத்ரு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக். இறைவன் தடுத்த ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது. கொலை குற்றம் என்பது மிகப்பெரிய பாவத்தில் ஒன்று. அடுத்தவர்களை அநியாயமாக அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு உயிரை அநியாயமாக கொள்வது இருக்கிறது, அதுவும் மிகப்பெரிய பாவம். நான்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅக்கலுர் ரிபா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நடைபெறக்கூடிய விஷயம் என்னது? வட்டியை வாங்கி சாப்பிடுவது, அல்லது வட்டிக்கு விட்டு சாப்பிடுவது, அல்லது வட்டியோடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் சகோதரர்களே, அது ஹராம், அது பெரும்பாவம். வட்டியோடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கு பல ரூபங்களில் நம்மிடத்தே வட்டி புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. நேரடியாக பணத்தை வாங்கி அதற்கான பணத்தை செலுத்துவது மட்டுமல்ல, இன்னும் பல ரூபங்களில் இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பாவம் நம்முடைய சமூகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. உண்மையில் ஒரு மூமின் எது ஹராம் எது ஹலால் என்று பேணி நடக்கிறானோ அவனுடைய பிரார்த்தனைகள் தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இது ஹராமா ஹலாலா எனக்கு தெரியல, நான் செஞ்சுட்டேன் அப்படி என்று நினைத்து சர்வ சாதாரணமாக அவன் கடந்து போவான் என்று சொன்னால் அவனுடைய எந்த பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் அணுகுகின்ற இந்த விஷயம் ஹலாலா ஹராமா என்று பேணணும், பார்க்கணும். பார்த்துத்தான் அதில் அந்த நடவடிக்கையில் ஈடுபடணும். ஹராம் என்று சொன்னால் முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஹராம்களை கூட ஹலாலாக்கக்கூடிய ஆளுங்கள் இருக்கிறார்களா என்று அணுகி அவரிடத்திலே கேட்டு தெரிந்து என்ன சொல்வாங்க, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இது சரியாகத்தான் இருக்கும், இவர் சொல்லக்கூடிய கருத்து சரியாகத்தான் இருக்கிறது என்னெல்லாம் நினைத்து என்ன செய்கிறோம்? அந்த ஹராமையும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பெரும்பாலும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த அக்குலுர் ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது, இது பெரும்பாலும் இந்த பெரும்பாவத்திலிருந்து முஸ்லிம் சமூகம் வீர வேண்டும். அடுத்து என்ன சொன்னாங்க? வஅக்குலு மாலுல் யதீம், அனாதைகளுடைய அந்த சொத்தை சாப்பிடுவது, அனாதைகளுடைய பொருளை அநியாயமாக சாப்பிடுவது, இதுவும் பெரும்பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வதவல்லா யௌம ஸஹப், போரில் புறமுதுகு காட்டி ஓடுவது என்று சொன்னார்கள். அடுத்ததாக ஏழாவது விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகத்ஃபுல் முஹ்ஸினாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், முஃமின்களான கற்புள்ள பெண்களின் மீது அநியாயமாக அவதூறு சுமத்துவது. இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியில் அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்வசாதாரணமாக. அதை பெரும்பாலும் என்று உணராமல் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்து விட்டால் அல்லது கேள்விப்பட்டு விட்டால் அதை அப்படியே பகிரங்கப்படுத்தி
அவருடைய மானத்தோடு விளையாடக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாக. அல்லாஹ் பாதுகாக்கிறோம் இந்த சமூகத்தை. எந்த அளவுக்கு போய்விட்டார்கள், ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டால் போதும் அதை உடனே பகிரங்கப்படுத்தாமல் இருந்தால் அவருடைய தலையை வெடித்து விடும் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு மக்களாகிவிட்டார்கள். நல்ல விஷயங்களை எடுத்து போய் சொல்லுவதற்காக இல்லை, கெட்ட விஷயங்கள் உடனடியாக யாரை பற்றியாவது அவதூறு, யாரை பற்றியாவது புறம்பேசுதல் என்று சொன்னால் உடனடியாக போய் சேர்ந்து நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முசீபத் அதுதான். ஆனா இது பெரும்பாவம். கற்புள்ள ஒரு பெண்ணின் மீது அவதூறு சுமத்துவது இருக்கிறது, அது பெரும்பாவம். எந்த அளவுக்கு பெரும்பாவம்? அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், நீங்க யாரின் மீது பழி சுமத்துகின்றீர்களோ அப்படிப்பட்ட அந்த பழி சுமத்தியதற்கு நீங்கள் 4 சாட்சிகளை கொண்டு வரணும். 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தின்படி என்ன தண்டனை தெரியுமா? 80 கசையடி கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய சாட்சிகள் ஒருபொழுதும் ஏற்கப்படாது. அப்படியான பெரும்பாவமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பாவம் இந்த பாவம். அந்த பாவத்தில் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சர்வசாதாரணமாக ஊறி திளைத்துக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பாவகரமான காரியங்களிலிருந்து நம்மை நாம் முழுமையாக விலகிக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். என்றைக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும், அவருடைய உதவி கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகின்றோமோ, அப்படி ஆசைப்படக்கூடிய நாம் அல்லாஹும் அவருடைய தூதரும் தடுத்த காரியங்களிலிருந்து நாம் முழுமையாக விலகி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி என்பது அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் என்று சொல்கிறாரே, அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக சமீபத்தில் இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளையும் முழுமையாக யார் இந்த உலகத்தில் பேணி நடக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறு பெரும் பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்துவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறு பாவங்கள் பெரும்பாவங்கள் இவைகள் அனைத்தையும் விட்டு முழுமையாக விலகி இருந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற செய்திகளை முந்தைய உரையில் நாம் செவிசாய்த்து கேட்டோம். இன்னொரு விஷயங்களை நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் இந்த சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் நிறைய உருவாக வேண்டும். வெறுமனே சில பயான்களை கேட்டுவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வோம் என்று சொன்னால் உண்மையில் பெரும் பாவங்களிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவ்வப்பொழுது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுவும் நமக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். அதுவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நாம் முதலில் நம்முடைய குடும்பத்தை சரி செய்ய முடியும். அப்ப அதற்கு என்ன தேவை அப்படின்னா மார்க்க கல்வி ஸ்தாபனங்கள் தேவை. மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான ஸ்தாபனங்கள் தேவை. அப்ப அல்லாஹ்வுடைய உதவியினால் நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற இந்த அமைப்பு ஆங்காங்கே பல்வேறு மார்க்க கல்விக்கூடங்களை அமைத்து மார்க்கத்தை பற்றி உண்டான அந்த விஷயங்களை எல்லாம் குர்ஆன் சுன்னாவை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது. இதுல மிக முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய கோவை மாவட்டத்தில
அல்-மனார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிஃப்து மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக மஸ்ஜிதுல் மோமின் கோட்டைமேட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மோமின் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த அல்-மனார் ஹிஃப்து மதரசா சமீப காலங்களாக சாரமேட்டில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அன்சார் என்று சொல்லக்கூடிய பள்ளியில் வைத்து முழு நேர ஹிஃப்து மதரசாவாக அங்கேயே தங்கும் வசதியுடன், மாணவர்கள் தங்கும் வசதியுடன் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த மதரசாவில் ஓதிய மாணவர்கள் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே சென்று ஹாஃபிலாக இங்கே உருவாகியவர்கள். அல்-மனார் ஹிஃப்து மதரசாவில் பட்டம் பெற்ற அந்த ஹாஃபிதுகள் இன்றைக்கு பல்வேறு மதரசாக்களில் போய் ஓதி மதீனாவுக்கு சென்று ஓதக்கூடிய அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். அவர்கள் தம்முடைய கல்வி ஞானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை வித்தாக இருந்தது எது என்று கேட்டால் நம்முடைய அல்-மனார் ஹிஃப்து மதரசா. இப்போ மஸ்ஜிதுல் அன்சார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்து முழு நேர பகுதிகளாக அந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறது, ஹாஸ்டல் வசதியோடு. இப்ப இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய வேலை என்னன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த உணவு கூட அங்க இல்லை, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்ப அதற்கான உணவு கூடங்கள் நெருக்கடியாக இருக்கிற காரணத்தினால மஸ்ஜிதுல் அன்சாருக்கு பக்கத்திலேயே ஒரு 2 சென்ட்ல ஒரு இடம் வந்து சரி வாங்கணும் என்று அவர்கள் ஒரு மசூரா செய்து அதை 1 லட்சம் அட்வான்ஸாக கொடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த இடத்தை வாங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அதற்கான செலவாக சொல்லி இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அன்சார் நிர்வாகமே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் அவர்களே போட்டு என்ன செஞ்சிருக்காங்க, வசூல் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 லட்சம் தேவைப்படுது. அப்போ அதற்கான ஒரு வாய்ப்புக்காக அதை நாம பயன்படுத்திக்கணும். ஏன்னா வாய்ப்புகள் எல்லா நேரத்திலும் கிடைக்காது. வாய்ப்புகள் ஒரு ஹாஃபில்களை உருவாக்குவதற்கு நாமளும் ஒரு தூணாக இருந்தோம், நாமும் ஒரு உறுதியாக இருந்தோம் என்று நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அதற்கான மகன். ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நாம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய ஹாஃபிதுடைய அந்த உருவாக்கத்திற்காக நாம் அந்த உதவியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மறுமையில் அதற்கான பிரதிபலனை கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய மசூராக அல்-மனார் ஹிஃப்து மதரசாவிற்காக அங்கே ஒரு சென்ட், அதாவது 2.5 சென்ட்ல இடம் வாங்கியதற்காக கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அதிலே 5 லட்சம் வசூல் பண்ணி விட்டார்கள். இன்னும் 20 லட்சம் ரூபாய் தேவைப்படக்கூடிய காரணத்தினால் வந்திருக்கக்கூடிய மூமின்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அதற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள். இன்றைய ஜும்மாவுடைய வசூல் அதற்காக எடுக்கப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ யதுகுருக்கும் வதுகுஹு யஸ்தஜிப் லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.